இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். மோஸ்ட்லி இந்துஸ் வீட்டில் ஃப்ரைடேனாலே சாம்பார் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதேமாரி சாம்பார் தான். இதுக்கு ஆப்டாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இந்த ஃப்ரைலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி சேப்பக்கிழங்குல தான் ஃப்ரை பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்கிறதுனால அதுக்கு வந்து பொட்டேட்டோவும் கேரட்டையும் இது கூடவே சேர்த்து நம்ம வேக போட்டாச்சு. சாம்பாரோட மெத்தட் என்னமோ சேம் தான். அதில் இன்க்ரீடியன்ட் மட்டும் அப்பப்போ நம்ம மாற்றிப்போம். வெண்டைக்காய் போடுவோம், முள்ளங்கி போடுவோம், முருங்கைக்காய், மாங்காய் அதுமாரி வந்து மாற்றி மாற்றி போட்டுப்போம். ஆனால் இந்த ஒன்று போடும்போது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது எப்படின்னு தான் தெரியல. இது கூட ஏதாவது ஒரு ஃப்யூஷனாக வந்து இப்போது கேரட், முள்ளங்கி சேர்த்து போட்டாலும் அது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் முள்ளங்கி போட்டாலும் அதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக கொடுக்கும். அதனால் சாம்பார் ப்ரொசீஜர் என்னமோ சேம் தான். நம்ம அதில் போடுறத மட்டும் மாற்றிக்கிட்டால் வேறு சாம்பாராக மாறிடுது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த பிஸ்பில்லாபாத்தும் சாம்பாரும் சேம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாம்பார் ரைஸ் வேறு, பிஸ்பில்லாபாத் வேறேன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. சாம்பாருக்கு வந்து வெறும் நம்ம காய வேக போட்டு இந்த சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சதோ இல்லை மசாலாவோ ஆட் பண்ணி முடிச்சுருவோம். ஆனால் வந்து பிஸ்பில்லாபாத்துக்கு நம்ம வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி அதை சேர்த்து பண்ணுவோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த ரெசிபி வீடியோ இருக்குது. நான் இந்த வீடியோ கூட டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து ப்ராசஸ் அதிகம். இந்த சாம்பார் வந்து வைக்கிறது கம்மி. ஸோ சாம்பார் ரைஸ் வேறு, பிஸ்பில்லாபாத் வேறு. நானும் ரொம்ப கன்ஃபியூஷன்லேருந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சுது. இந்த பீட்ரூட் வந்து பொரியலாக செய்யாமல் செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன். அது இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பக்கிழங்குக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி பிசையாமல் ஃபஸ்ட்டு ட்ரையாக பிசைஞ்சிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஊற வைங்களேன். நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவே இருக்கும். மசாலாவும் வந்து பேனில் ஒட்டாது, நல்லா அந்த கிழங்கு கூடயே ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இந்த பீட்ரூட் வந்து செமி கிரேவியாக சாம்பார் ரைஸ் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். லைட்டாக நம்ம வந்து ஆயில் போட்டு இதை அப்படியே பேன் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சேப்பக்கிழங்கும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக வந்துடும். அந்த கொலன்னு இருக்கும்ல, அது வந்து தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்துடும். ஆல்மோஸ்ட் நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் வந்து நம்ம கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.